இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரும்போது எப்படிப்பட்ட செய்திகளை எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர்களை நல்ல சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் தங்களை குதூகலப்படுத்துகிற செய்திகளை எதிர்பார்க்குறாங்க. சில பேர் தங்களை உற்சாகமூட்டுற செய்தி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எச்சரிப்பை மறைக்கக்கூடாது. ஒரு சபை எச்சரிப்பான செய்திகளை கொடுப்பதில் ரொம்ப ஜாக்கிரதை. நீங்களும் நீங்க சபைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆறுதல் படுத்தும் போது படுத்துங்க, என் காயங்கள் ஆற்றுறதுக்கு உமால முடியும். நீர் மெல்லிய சத்தத்தோடும் பேசுவீங்க, நீங்க ஆலோசனையும் கொடுப்பீங்க, நீங்க எனக்கு ஒரு தகப்பனை போல பேசுவீங்க, தாயை போல தேற்றுவீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் எச்சரிக்கை மறந்துடாதீங்க. ஆண்டவரே எனக்கு எப்போ எச்சரிப்பு தேவையோ என் மேல தயவு செய்து உடைய கண்களை வைத்து நான் போகிற பாதை சரியில்லை அப்படின்னா நீங்களாவது என்னோட என்ன பண்ணுங்க, பேசி என்னை எச்சரிங்க ஆண்டவரே, அப்பொழுது நான் நலமான பாதைக்கு திரும்பிடுவேன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், you should not get depressed when God is warning you. கர்த்தர் ஒரு சபைக்கு நீங்க வரும்போது எச்சரிப்பான வார்த்தைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை பற்றி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசும்போது மனம் நொந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் என்னங்க செய்தி, எப்போ பார்த்தாலும் எச்சரிக்கிறாங்க. இல்லை, எச்சரிப்பு ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம்.